அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணித்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கங்கள். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு இல்லறத்தில் நல்லறம். அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிவசிவ அன்பே சிவம் இணைய வழி நிகழ்வின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய நல்ல தூய உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் இல்லறமும் தொழில் வளமும் சிறந்தோங்கி மேன்மை பெற வாழ்த்தி தொடங்குகின்றேன். இல்லறத்தில் நல்லறம் என்ற தலைப்பில் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். நண்பர்களே, கிட்டத்தட்ட வாழ்க்கை என்பதே இன்றைக்கு எந்திரமயமாகிவிட்டது என்று சொன்னால் மிகையாக. ஆம், நாம் நம்முடைய அடிப்படை தேவைகளுக்காக வாழ்ந்தால் போதும் என்ற நிலை மாறி ஆடம்பர தேவைகளுக்காக வாழ்வதற்கு எப்பொழுது முயற்சி செய்கிறோமோ அப்பொழுது சமுதாயத்தில் பிணக்கு ஏற்படுகிறது, இல்லறத்தில் பிணக்கு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட இல்லறம் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு நல்லறமாக இருக்கிறதா என்று கேட்டால் தொல்லை மிகும் இல்லமாக இருக்கிறது. ஆம், எப்படி ஒரு நோக்கத்தை வைத்து பயணப்பட்டு கொண்டிருப்போமோ அதுபோல நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கணும், அது ஒரு நோக்கம். நல்ல மார்க் வாங்கினா நல்ல வேலை கிடைக்கும், அது அடுத்த நோக்கம். நல்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை துணை அமையணும், நல் வாழ்க்கை துணை அமைந்தால் அப்புறம் மக்கள் பேர் அமையணும். இப்படி ஒவ்வொன்றாக நாம் பயணப்பட்டு கொண்டே போகிறோம். வாழ்க்கை என்பது ஒரு இனிமையான பயணம்தான் என்று சொன்னால் மிக ஆகாது. தலைவர் அடக்கம் என்பதை நாம் அறிவோம். அப்ப தலைவன் தலைவி என்று சொல்லக்கூடியது, கணவன் மனைவி என்பதாக வாழ்க்கை துணைவர்களாக ஒருவருக்கொருவர் திகழ்கின்ற ஒரு தனி சிறப்பு பெற்ற ஒரு நிலை. சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் புத்தனை சொல்லுவார்கள், அவர் மனைவியை துறந்து ராகுலன் என்ற குழந்தையும் துறந்து அரச போகங்களை எல்லாம் துறந்து அவர் ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்று அவர் போனாரு. குடும்பமும் பட்ட கஷ்டம் என்ன, இவர் பாட்டு சாமியாரா போயிட்டாரு, இவங்க கஷ்டத்தை நினைச்சு பார்க்க வேண்டாமான்னு இப்ப நினைச்சு பார்க்கறவங்க இருக்காங்க. உண்மைதான். ஆனால் அதனால்தான் இல்லறத்து இருந்தும் இதயம் அடக்கிய வல்லவன் தானே மகா யோகின்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னா இல்லறத்துல இருந்தே நல்லறமாக நடத்த முடியும் என்பதை எந்த வகையெல்லாம் சிந்திக்கணுமோ இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். ஒரு வீட்டுல கணவன் மனைவி பிணக்கு இல்லாம அமைதியா இருந்தது. இன்னொரு எதிர் வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிணக்கு தான். இப்படி பல முறை நடக்கும். இவங்க இதை கவனிச்சுட்டே இருந்தாங்க. இந்த அம்மா கேட்டுச்சு, என்னங்க அவர் என்னமோ எப்ப கேட்டாலும் சாமியார போயிடுறேங்கிறாரு, அப்படி அது எப்படிங்க அப்படின்னு. இப்படித்தான்னு சொல்லி ஒரு பொருட்டு போயிட்டாராம். அது மாதிரி இந்த துறவரம் என்று சொல்லக்கூடியதை காட்டிலும் இல்லறம் என்பதிலே நாம் தகைமை உடையவர்களா வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கிறது, வாழ்க்கை பொருளுள்ளதாக. ஆறாவது அறிவாகிய பகுத்தறிவு என்ற ஒன்றை இறைநிலை வழங்கி இருக்கின்ற சீர்மை. இந்த அறிவுன்னு ஒன்னையும் சீர்தூக்குதலையும் கொடுக்கலன்னு இருந்திருந்தா அது வேற கதை. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இப்ப என்ன வாட் இஸ் கோயிங் ஆன் புரிஞ்சுக்கணும். உடம்புல உயிர்,
தேவையான வாழ்க்கை வளங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த உலகத்துல நமக்கு தேவையான எல்லா வாழ்க்கை வளங்களும் அமைந்திருக்கிறது. ஆனா மனிதன் இல்லை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்முடைய கடமையை முறையாக ஆற்ற வேண்டும் என்ற ஒரு நெறியைத்தான் உள்ளதை உணர்தல் என்று சொல்வார்கள். ஏன்னா உள்ளதை உள்ளபடி உணர்தல் என்பது, அந்த உள்ளதை உள்ளபடி உணர்தல் என்று சொன்னா அதை புத்தன் சொன்ன வார்த்தை தான், வேற ஒன்றுமல்ல. அப்போ அவர் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும்னு போனார் இல்லையா, அவருக்கு கிடைத்த விடையெல்லாம் நமக்கு கிடைச்சுதா? புத்தருடைய சிலையை பாத்திரமா வச்சுக்கிறோம் வீட்டில், எல்லாரும் போட்டுக்கிறோம், சமயம் கடந்து போட்டுக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த சமநிலையை பெற்றது புத்தருடைய தனிச்சிறப்பு. அந்த சமநிலையை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் பெற முடியுமாங்கிறது தான். அப்போ குடும்பத்தில் அமைதியை கொண்டு வர முடியுமா, அமைதிக்கு எது கேடாக இருக்கிறது என்ற ஒரு சிந்தனை மிக அவசியம். ஏனென்றால் குடும்பம் இல்லறம் என்று சொன்னாலே அன்பும் கருணையும் உடையதாக இருக்க வேண்டும். இப்போ பேஸ் என்னன்னு கேட்டால் அன்பு தான். இல்லறத்தில் பேஸ் என்னன்னு கேட்டால் அன்பு தான். இப்போ இந்த அன்பு என்று சொல்லக்கூடியது பரவி பல்கி பலருக்கும் சென்று சேருகிற போது அதுவே கருணை என்றாகிறது. எனவே அன்பு என்பது எல்லை கட்டியதாக கூட இருக்கலாம். ஆனால் கருணை என்பது, அதை தான் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிடுகிறார். எனவே துறந்து விடுவது வாழ்க்கை அல்ல, நம்முடைய கடமைகளை ஒழுங்காக நிகழ்த்தி உள்ளதை உள்ளபடி உணர்ந்து வாழ்வது என்பதுதான் இல்லறத்தினுடைய தனிச்சிறப்பு. அதனால இத்தகைய நெறிகளையும் சிந்தனைகளையும் மேன்மைகளையும் நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏற்கனவே வாழ்ந்தவர்கள்லாம் கண்டு உணர்ந்து வாழ்ந்து இருந்து அனுபவிச்சு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நாம தான் அறியாமையினாலே அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அறியாமையினாலே கஷ்டப்பட்டு கொண்டோம். அதனால்தான் இந்த மாதிரி தலைப்பெல்லாம் நம்ம எடுத்து இது போன்ற சந்திப்புகளிலே பகிர்ந்து கொள்கிறோம். நண்பர்களே, நம்முடைய அறியாமையினாலே தான் நிறைய குற்றங்கள் வருகிறது, பிணக்குகள் வருகிறது. இந்த அறியாமையை மாற்றிக்கொள்ள அறிவுடைமைக்கு நாம் வர வேண்டும். அறிவுடைமைன்னா அறிவுன்னு ஒன்று இருக்கு, அதை நாம் பயன் கொள்ளவில்லை என்பதுதான் இங்கே சிந்திக்க வேண்டியது. அல்லது நாம் அறிந்திருந்த போதிலும் அலட்சியம் காரணமாக என்ன பண்ணிடுறோம்னா வாழ்க்கையை மிஸ்லீட் பண்ணிட்டு போயிடுறோம். எங்கெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில அலட்சியம் காரணமாக செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறி வழி பாதை மாறி போயிடுறோமோ அங்கெல்லாம் துன்பம் தானே. அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. எனவே பொதுவாக இன்றைக்கு நாம் காணக்கூடிய திரைப்படங்களாக இருக்கட்டும், டிவி சேனல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனை உணர்ச்சி வசத்தினுடைய உச்சகட்டத்தில் வைத்திருப்பதற்காக முயற்சி செய்கிறது. ஒரு சண்டை காட்சி, ஒரு காதல் காட்சி, ஒரு நகைச்சுவை காட்சி, ஒரு சோக காட்சி, இது எல்லாமே மனிதனை உணர்ச்சி வயப்படுத்துவதிலே வெற்றி பெறுவதற்கு முயல்கின்றன. ஆனால் உண்மை என்ன என்று கேட்டால், நாம் இந்த உணர்ச்சி வயப்படுவதிலே நாம் வெற்றி பெற்றவராக இருப்பது சிறப்பாகுமா? இல்லை. உணர்ச்சி வயம் என்ற நிலையிலிருந்து தன்வயம் என்ற நிலைக்கு மாற வேண்டும் என்ற உண்மையை கூட உணராமல் வாழ்ந்தால் இது அறியாமை தானே. அப்ப தன்வயம் என்றால் என்ன? தன்வயம் என்றால் தியானம் செய்வதனால அலைகள் இல்லாமல் மனம் அமைதி நிலையில் நிற்றல். ஏன்னா அமைதி நிலையில் நிற்றாதான் வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய அதிர்வலைகளையும் பிரச்சனைகளையும் முறையாக சந்திக்க முடியுமே தவிர, நம்ம நோக்கி பிரச்சனைகள் வரும்போதே அது உணர்ச்சி வயமும் கோபம் மற்ற டெம்பர்மெண்ட்ல தான் வருது. நாம் அமைதி நிலையில இருந்தால் அந்த இடையூறுகளுக்கு விடை தெரியும். அதுதான் சிறப்பு. அப்பதான் நாம தெளிவுள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய அறிவாற்றலை பயன்படுத்தி பகுத்தறிவை பயன்படுத்தி பொறுப்புணர்ச்சி உடையவர்களாக மாற்றம் பெற வேண்டும் என்பது அடிப்படை. ஏனென்றால் குடும்பங்கள்ல துன்பத்துக்கு பெரிய காரணம் என்னன்னா பொறுமை இல்லை, விட்டு கொடுத்தல் இல்லைங்கிறது தான்.
பொறுமை இல்லை, விட்டு கொடுத்தல் இல்லை. ஏன்? நான் ஏன் உனக்காக பொறுத்து போகணும்? நான் சொன்னதை நீ கேளுன்னு எல்லாரும் நினைச்சா என்ன ஆகாது? குடும்பமா இருக்காது, இல்லறமா இருக்காது. ஆமா. அப்ப இந்த இடத்துல என்ன நிகழுதுன்னா, அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அல்லது மற்றொரு குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், நான் தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரிங்கிற முனைப்பு, அதாவது உயர்வு மனம்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் பெரியவன் அப்படிங்கிறது, அது ஈகோ அதற்கு வழிவகுக்கிறது. இந்த ஈகோ இல்லாம வாழ்க்கையை கொண்டு போகணும். அந்த ஆணவம் என்று சொல்லக்கூடியதுதான் ஆன்மீகத்திலே நீக்கம் பெற வேண்டும் என்று முன்னோர்களும் பெரியோர்களும் சான்றோர்களும் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஆன்மீக நெறி பற்றி போகுகிற போது கடவுளை நோக்கிய பயணம் முக்கியமானு கேட்டால் என்ன கேட்டால், கடவுளை அடைதல் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நாம பிரம்மமேன்னு அதுவாக தான் இருக்கிறோம். அப்போ வாழ்க்கையில எது நோக்கம்னு என்ன சரியா கேட்டீங்கன்னா, நடத்துகின்ற இல்லறத்தை நல்லறமாய் நடத்துவது என்பதுதான் மிக அவசியம். இப்ப பாருங்க, நான் உயர்ந்தவன், அவன் வறியவன், நான் பதவியில் இருக்கிறேன், அவன் பலகீனமாக இருக்கிறான், இது போன்ற வேறுபாடுகள் நம்மள நிலவலாமா? உடலும் உடலுக்குள் உள்ள உயிரும் உயிரின் உணர்ச்சிகளும் ஒன்றுதான். உடலும் உடலுக்குள்ள எல்லோருக்கும் ஒன்றுதானே. அதே போல இந்த உணர்ச்சிகள்ல பார்த்தீங்கன்னா, பசி, தாகம், வெப்பத்தட்ப மாறுபாடு, இந்த உணர்ச்சிகள்லாம் மிருகங்களுக்கும் உண்டு, மனிதனுக்கும் உண்டு. மிருகங்கள் பிறரை நினைத்து பார்க்காது, ஆனால் மனிதன் இந்த ஒரு பண்பினை நமக்குள் மேம்படுத்தி கொள்வது என்பது, அதுதான் சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாம அனைவரும் சமம் என்று கருதுகின்ற கண்ணோட்டமாக. கண்டதே காட்சி கொண்டதே குலம்னு சொல்லுவாங்க. நினைச்சதை நினைச்சபடி செய்யணும். என் இஷ்டம், நான் செய்யறேன், இதை யார் கேட்கறதுன்னு நினைச்சாங்கன்னா அது இல்லறமா இருக்காது. அதே நேரத்தில் எத்தனை குடும்பங்களிலே அந்த பொறுப்பானவர்கள் ஒரு பிளானிங், திட்டமிடல் என்று சொன்னா, நம்முடைய அழைப்பு தேவை, இவை இரண்டுக்கு இடையிலே உள்ள இடைவெளியை குறைக்க வேண்டும். நம்முடைய அழைப்பு என்று சொல்லக்கூடியது நம்முடைய வருமானம், சம்பளம். தேவை என்பது நமக்காக இருக்கக்கூடிய செலவுகள். அதிகமாக இருந்தால் கவலையாக மாறுகிறது. எனவே திட்டமிடல் இல்லாத குடும்பம் என்ன ஆகும்? கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாம அப்புறம் குடும்பத்தினுடைய கதி அதோகதியாக மாறுகிறது என்பதே அறியும். இன்னும் சொல்ல போனா, ஒரு நல்லது கெட்டது வருமா இல்லையா? முதலமைச்சர் காப்பீடம் போட்டு கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு வழி இருக்கு. ஆனா இந்த திருமணம் என்பது வருகிற போது அதற்கான சடங்குகள், அதை ஆடம்பரமா செய்தாதான் பெருமைன்னு நினைக்கிறாங்களே, இந்த மனப்பாங்கு தான் அங்கே இவர்களை துன்பத்திற்கு உள்ளாக்குகிறது என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. சடங்குகள் இல்லையா, வாழ்க்கையினுடைய சடங்குகள். அது திருமணத்தோட போறது இல்லை. திருமணத்தில் ஏகப்பட்ட லட்சங்களை கடனாக வாங்கி வச்சுட்டு வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அது தொடர்ந்து என்ன வரும்? ஒரு வளைகாப்பு வரும், பெயர் சூட்டு விழா வரும், காதணி விழா வரும், அடுத்தது ஒரு மஞ்சள் நீர் சடங்கு வரும்.
இப்படி வாழ்க்கைங்கிறது பலவிதமான இயல்பான ஓட்டத்துல நாம் தான் என்ன பண்ணிக்கணும், இது போன்ற விஷயங்களிலே நாம பிளானிங் இல்லைன்னா கஷ்டப்படுவோம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய தேவை, வருமானம், நம்முடைய அளிப்பு, இங்க என்ன செலவு இருக்கு, இந்த வரவு செலவு, இது ரெண்டுக்கு இடையில இடைவெளியை குறைக்கிறது குடும்ப தலைவருடைய கடமையாக இருக்கிறது. குடும்ப தலைவர் என்று சொன்னால் இங்கே தலைவியையும் குறிக்கும், தலைவனையும் குறிக்கும். சில வீடுகளில் பார்த்தா அவருக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு என்ன சம்பளம்னு தெரியாதே, இவ்வளோ கடமை வாங்கி வச்சிருக்கான்னு தெரியாதுன்னு சொல்லுவோம். என்னங்க ஐயா இருக்காரா, எங்கே போயிருக்காருன்னு கேட்டேன். அது எங்கே போயிருக்கோ தெரியாதுன்னா. அப்படியே ஆகிடக்கூடாது குடும்பத்தில், புரியுதுங்களா? அதனால இன்னைக்கு சடங்குகள் என்று எடுத்துக்கொண்டால் அது திருமணத்தில் தொடங்கி அதனுடைய ஆடம்பரங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தை மிகவும் இடர்பாட்டுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்தி விடுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. குறிப்பாக குடும்ப உறவுகள் என்று எடுத்துக்கொள்வோம். அவர்களுக்கு இடையில என்ன பண்ணோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு ரெண்டு கண்டான ஒரு இடைஞ்சலான ஒரு நேரத்தில் அவர் எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாருங்கிறத இவங்க புரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இப்படி ஒரு இடர்பாடான நேரம் வந்ததுன்னா, ஒரு இடையூறு வந்தால் இவங்க எப்படி செயல்படுவாங்கன்றத அவங்க புரிஞ்சிருக்கணும். இதுதாங்க அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கு அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் தி லா ஆஃப் நேச்சர்னு ஒன்று இருக்கு, அது வேற, அது அடுத்த கட்டம். முதல்ல இந்த இல்லறம்னு பேசுகிறோம் பாருங்க, குடும்பத்துக்குள்ளேயே ஒருவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுதா இல்லை? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு 100க்கு 110% வெற்றி அடைகிறோமோ அங்கே தான் இல்லறம் நல்லறமாக திகழ முடியும். இல்லை ஐயமே கிடையாது. அதனால்தான் ஓப்பன் ஹார்ட்டட்னஸாக இருக்கும், மனம் திறந்த பண்போடு கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் டிஸ்கைஸ் இருக்கக்கூடாது, மறைப்புகள், பொய், தெரியாமல் செய்யறது இருந்தால் இடையூறு தான், உண்டா இல்லையா? அதனால தான் அன்பர்களே, பெண்களை இழிவாக நினைக்கின்ற ஒரு காலம் இருந்தது, உண்மைதான். பெண்களுக்கு கல்வி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று எண்ணுகின்ற காலம் இருந்தது. அப்படி அவங்க மன வாழ்க்கை மேற்கொண்டாலும் கணவன் முன்னதாகவே எதிர்பாராம தவறுகிறாருன்னு வைங்க. அப்போ அவங்க கைம்பெண்களாக வீட்டிலேயே இருந்து அவங்க எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியும் அவங்க துய்ப்பது அனுமதிக்கப்படாத ஒரு காலம் ஒன்று இருந்தது. இதெல்லாம் இருந்தது என்று பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்றேன். ஆனால் இன்றைக்கு அவன் போறவன் தான் காலகட்ட காலத்துல போய் சேர்ந்துட்டான். அவளையும் அவள் பிள்ளைங்களையும் யார் யார் காப்பாற்றுவாங்க, படித்தவ வேலைக்கு போகட்டும்னு சொல்லக்கூடிய ஒரு சிவிலைசேஷனுக்குள்ள நாம் வந்துட்டோம். ஆனால் இந்த நாம் அணுகுமுறை கொள்ளக்கூடிய பெண்களினுடைய சிறப்பு என்பதில் இந்த பெண்களை மதிக்க தவறி விடுகிறார்கள் பல கட்டங்களிலே பல நபர்கள். பெண் என்று சொன்னாலே மட்டம் என்று எண்ணுகிற அளவுக்கு. ஆனால் ஆணுக்கு பெண் சமமா என்று ஒரு கேள்வியை முன்வைத்து சிந்திப்போமே என்று சொன்னால், ஆணுக்கு பெண் உயர்ந்தவளும் இல்லை, ஆணுக்கு பெண் தாழ்ந்தவளும் இல்லை என்பதுதான் உண்மை. இப்போ என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். பெண் ஷீ இஸ் ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று வரிசைப்படுத்தினார். பாருங்க, கடவுளை காட்டிலும் குரு, ஏன்னா குரு தான் கடவுளை காட்டி கொடுக்கிறார். குருவை காட்டிலும் தந்தை, தந்தை தான் பொருள் கொடுத்து ஏர்னிங் பண்ணி வளர் நிலையில நம்மை கைட் பண்ணக்கூடியவர். அதே போல ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே என்ற நிலையில அந்த பேறு காலத்தில் அவங்கள் சுமக்கின்ற பேரு என்ற பெரும் பேரு பெண்களுக்கு ஒரு தனிச்சிறப்புன்றதுனால்தான் பெண் ஷீ இஸ் ஸ்பெஷல்னு சொன்னாங்க. நான் கூட அதையெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் பெண்மை மனிதத்தில் முழுமைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன்.
அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வயதுக்கு வந்ததிலிருந்து அந்த பெண்ணானவள் திருமண வாழ்க்கை மேற்கொள்வதும் அப்புறம் படிப்படியாக அப்போ அந்த வளர் நிலைகளாக மன வாழ்க்கை, பூ பெய்துதல், இப்படி கருவுற்ற காலம், கருவுற்ற காலத்தில் மகளிர், அப்புறம் குழந்தை வளர்ப்பு, முதுமையில் மகளிர் வரையில் இந்த நூலிலே எடுத்துரைத்திருக்கிறேன். அந்த வகையில் அன்பர்களே, பெண்களை போற்றுகின்ற ஒரு கலாச்சாரம் அதுதான் மேன்மைக்குரியதாக இருக்க முடியும். என்னன்னு சொன்னால், இந்த அப்பா அம்மாவனுடைய நடவடிக்கைகளை அவங்க பெற்ற குழந்தை செல்வங்கள் முழுக்க முழுக்க பார்க்குறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க. இவங்களுடைய நடத்தை, இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய வெளிப்பாடுகளை எல்லாம் அவங்க கவனிக்கிறாங்க, அப்சர்வ் பண்ணிக்கிறாங்கன்றது முக்கியமான விஷயம். ஆமாம், அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, மாதா பிதா செய்தது மக்க தலைமையில் அப்படின்னாங்க. மாதா பிதா செய்தது மக்க தலைமையில் அப்படின்னாங்க. அப்போ அது விதை ஒன்று போட சொர ஒன்றா முளைக்கும், வித்தில் எது வந்ததோ அதுதான் வந்திருக்கும். அதை தாண்டி சூழ்நிலையில் என்விரான்மெண்ட்டுக்கு அந்த இடம், அந்த என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய குடும்ப சூழலாக இருக்கட்டும், சமுதாய சூழலாக இருக்கட்டும், குழந்தைகளை உருவாக்குகிறதா இல்லையா? அப்போ குழந்தைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வீட்டில் கணவன் மனைவி கடையில் சண்டை போட்டுட்டு அவங்க எந்த அளவில் மன அளவில் பாதிக்கப்படுவாங்கன்றது நம்ம யோசனை பண்ணிப்போம். அதுக்காகவாவது இவங்க பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்தல், தியாகம் இதெல்லாம் கடைபிடிச்சாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இல்லையா? ஆனால் அதே வீட்டில் 2 பெண்களுக்கு இடையில ஆதிக்க போட்டி பார்த்துருப்பீங்க. மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படின்னு நம்ம அறியப்படுகிறோம். இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைங்கிறது யாருக்கு ரொம்ப கஷ்டம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த குடும்ப தலைவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு தான் மிக கஷ்டம். மத்தளத்துக்கு 2 பக்கம் அடியின மாதிரி இந்த பக்கம் தாயாருக்காகவும் பரிந்து பேச முடியாம, மனைவிக்காகவும் பரிந்து பேச முடியாம அவன் துன்பப்படுறது எல்லா வீட்லயும் இருக்கிற ஒரு காமன் ஃபேக்டர்ன்றதை மறந்துடக்கூடாது. அதனால தான் சொன்னாங்க, மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவ மருமக நிலைமையில இருந்ததை எண்ணி பார்த்தானா, இன்னைக்கு வரக்கூடிய மருமகளை அங்கே துச்சமாக எண்ண மாட்டார்கள் என்று புரிகிறதா? ஆகினாலே தான் நண்பர்களே, இந்த மாமியார் மருமக பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொசசிவ்னஸ்ன்னு ஒரு சொல்லு இருக்கு ஆங்கிலத்தில். இந்த ஆடவன், அதாவது தாய் நினைக்கிறான், என் பையன் அவனை நான் தான் பெத்தேன், வளர்த்தேன், உருவாக்கினேன். இன்றைக்கு அவன் என்னுடையவன் என்ற பொசசிவ்னஸ். அதே பொசசிவ்னஸை இங்கே வாழ்க்கை துணைவர் எடுத்துக்கிறாங்க. மனைவி என்ன பண்றாங்க, கணவன் மேல என்னுடைய கணவன், என்னுடைய வாழ்க்கையில முதலும் முடிவுமானவன், எனக்கு எல்லா அன்புகளையும் செய்வதற்கு பொறுப்பும் கடமையும் உடையவன். இவ்வளவு எதிர்பார்ப்போடு அந்த பெண் அந்த வீட்டுக்குள்ள வரும்போது, இந்த அம்மா ஏன் புள்ள ஏன் உரிமைன்றாங்க. இந்த மனைவி இவங்களோ எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷ். இப்ப அந்த அன்பினுடைய போராட்டம், உரிமையினுடைய போராட்டம் அங்க முன் இருக்கிற போது இந்த பிணக்குகளுக்கெல்லாம் காரணம் புரிஞ்சு போதில்ல. அததான் ஆங்கிலத்துல பொசசிவ்னஸ்ன்னு சொல்றோம். என்னுடையவன் என்ற எண்ணத்தினால் ஏற்படக்கூடிய ஆதிக்கத்தன்மை என்று தமிழ சொல்லணும். எனவே அங்கேதான் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இதுல யாரு வயசுல பக்குவமானவங்க சொல்லுங்க பாப்போம். அனுபவத்துல பக்குவமானவங்க தாயார் தான். அதனால என்னை பொறுத்தவரையில நான் என்ன சொல்லுவேன்னா,
இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுக்குள்ள சில நிர்வாக ரீதியிலான பிணக்குகளும் போட்டிகளும் பகை உணர்வுகளும் அம்புகளும் சச்சரவுகளும் எழுகின்ற போது அவங்களுக்கு கைட்லைன் பண்றதோட விட்டுடணும். இப்படி வாழுங்க, இது தப்பு, இது வேண்டாம், இது இது செய்யுங்க, இது இது செய்யாதீங்கன்னு சொல்ல பொறுப்பும் கடமையும் இருக்கு. நான் இல்லைன்னு பாரு. வலியுறுத்தி சொல்றதுக்கு உரிமையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. யாரு? வயசுல மூத்தவங்க. யாரு? மருமகளை சொல்லல, மாமியார சொல்ல. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சப்பா, பெத்தேன் வளர்த்தேன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னும் சொல்ல போனால் சில பேர் சொத்து கூட எழுதி கொடுத்துட்றாங்க வேலையில். அது வேண்டாம், அது லேட்டாக தான் செய்யணும். அப்படி கொடுத்த பின்னால இதை வச்சு நல்ல முறையில் திறம்படவும் நிர்வகிக்கிற பண்பு மருமகளுக்கு ஏற்படுவதற்கு கைட்லைன் கொடுக்கறதோட விட்டணுமே தவிர, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்ற கலாச்சாரமும் தகுதியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே போய் இந்த அம்மா உபதேசம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு முக்கியமான வார்த்தை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தலைமுறை இடைவெளின்னு ஒரு வார்த்தை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெனரேஷன் கேப்னு சொல்லக்கூடிய. எதற்கெடுத்தாலும் நான் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமான்னு பேசுறது வயதானவர்களுடைய ஒரு ஒரு கிரைட்டீரியா. ஆனால் நம்முடைய காலம் வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு. இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட் ஆயிடுச்சு இல்லையா? பொருளாதார டிரான்சாக்ஷன் கூட ஆன்லைனில் பேமெண்ட்லாம் கூகுள் பேலையும் ஃபோன்பேலையும் நடத்திட்டு போயிட்டே இருக்காங்க. கையில் பணமே வேண்டாம், கடைக்கு போனால் கையில் பணம் கொண்டு போக வேண்டான்ற ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. உண்டா இல்லையா? இப்போ காலத்துடைய இந்த அளவுக்கான மாற்றத்துக்கேற்ப பெண்கள் என்ன பண்ணோம், நான் வாழ்ந்த காலத்தில் இப்படியா இருந்தேன்னு கதை சொல்றதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு, அவங்க தம்பதியர் இருவரும் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல பொருத்தமில்லாத செயல் விளைவு நிகழ்த்தி வம்புல மாட்ட போறாங்கன்னு தெரிஞ்சா வேண்டாம், இது உங்களுக்கு கேடு பயக்கும், நான் உங்களை காப்பதற்காக சொல்லுகிறேன், என்னுடைய கடமைக்காக சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள், அது எடுத்துக்கிறது எடுக்காதது உங்க விருப்பம்னு சொல்லி பாருங்க. ஒரு தடவை அந்த விஷயத்துல இவங்க பேச்ச கேட்காம அவங்க அதை செயல்படுத்தி நஷ்டமோ துன்பமோ கேடோ வம்போ வர்ற போது அப்ப அவங்க அன்னைக்கே சொன்னாங்களேங்கிற ஒரு அனுபவம் வந்து விடுகிறது. அந்த அனுபவ பாடம் என்று சொல்லக்கூடியது இவங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. வேற ஒன்றும் இந்த அனுபவத்தினுடைய அடிப்படையிலே நாளைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இல்லையா? ஆகையினால அன்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப சொல்லிக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள்ல கோபம் வந்துட்டு திட்டி தீர்த்துடுறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனா யாரையும் கோப உணர்வு கொண்டு சபித்தல் கூடாது என்பது முக்கியமானது. ஏன்னா அறியாமையினால தானே அவங்க அப்படி செய்யறாங்க, இல்ல வறுமையினால தானே அப்படி செய்யறாங்க. அப்ப இதற்கு யாரை குற்றவாளியாக்க முடியும்? பாரதிக்கு கோபம் வருது. தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு பாரதி கோபப்படுறார். ஒரு மனிதனுக்கு பேசிக்கல் நீடாகிய உணவு, தண்ணி, ஆடை, இருப்பிட வசதி கூட இல்லைன்னா அப்புறம் என்னையா நாடுன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட் தான் சொல்லிட்டு விட்டுற முடியாது. நமக்கும் சமுதாய பொறுப்பு இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம என்ன ஆகிறோம்னா, சமுதாயம் என்ற ஒரு மிகப்பெரிய அங்கத்தினுடைய ஒரு சின்ன பின்னம் தான் இல்லறம் என்று சொல்லக்கூடிய அந்த இல்லறம் நல்லறமாக நடத்துவது எப்படி என்பதை தான் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நண்பர்கள் இல்லையா? ஒரு காலத்துல செய்ய வேண்டிய விஷயத்த தள்ளி போட்டு கடைசியில அடாடா அன்னைக்கே செஞ்சிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சா என்ன? ஏனென்றால் அந்த காலம் என்று சொல்லக்கூடியது, டைம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலம் நமக்காக காத்திருக்கிறது இல்லை. ஆனா நாம என்ன பண்றோம், நம்முடைய சோம்பேறித்தனம் காரணமாக அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப வேணாம், அது என்னால முடியாதுங்க,
இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், முக்கியமாக நாம் நிகழ்த்தி சாதிக்க வேண்டிய தருணங்கள் அன்றைக்கே செஞ்சிருந்தா ஒரு வீட்டை கட்டியிருக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஐயோ இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்புறம் பார்ப்போம் அப்புறம் பார்ப்போம்னு தள்ளி போட்டால் அதுக்கப்புறம் குழந்தைங்களும் வளர்ந்து அதுகளுக்கு கல்யாணம் வேலை வாய்ப்பு அந்த விஷயங்களில் போயிடும்போது கடைசி வரைக்கும் வீடு கட்டாம முடியாமல் போயிடுது. உண்டா இல்லையா? அதனால தான் பருவத்தையே பயிர் செய்யணும்னு சொன்னாங்க. யாரையும் துன்பப்படுத்தி பேசுறது தவறு, சாப அலைகளை பரப்புவது தவறு. மனதார வாழ்க வளமுடன் என்று சொல்லுங்க. இது ஒரு தாரக மந்திரம். இதனில் இருக்கக்கூடிய வாழ்க என்ற சொல்லில இருக்கக்கூடிய ழகர ஒலியானது வேற எந்த மொழியிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு. வாழ்க என்று சொல்லுகிற போது நாக்கானது மேலெண்ணத்திலே பட்டம் படாமல் தொட்டும் தொடாம ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். நம்ம உள்நாக்கு இருக்கிறவங்கெல்லாம் மேல இருக்கக்கூடிய பினேல் கிளாண்டை வைப்ரேட் பண்றதுனால நாம் எண்ணுகின்ற சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஒரு தனித்தன்மையும் ஆற்றலும் பெறுவதற்காகத்தான் வாழ்க வளமுடன் என்ற சொல் ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரமாக இன்னைக்கு அருள் தந்தை யோகிராஜ் வேதாந்தி மகரிஷி அவர்கள் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால என்னன்னு கேட்டா சாப அலை கூடாது. நம்முடைய காலங்கள்ல பருவத்தை பயிர் செய், இளமையில் கல்னு சொன்னாங்க. அப்ப எந்த காலத்துல எதை கவனமா முடிக்கணுமோ அதை அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணுமே தவிர அப்ப செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அதான் ஒரு ரஜினிகாந்த் பாட்டுல கூட வரும், ஓரெட்டில் கல்லாத கல்வியும் ஈரெட்டில் விளையாடாத விளையாட்டும் மூவெட்டில் அப்படின்னு படிப்படியா அழகா பாடியிருப்பாங்க. இப்படி அந்த திருமணம், பொருளீட்டல், எல்லா ஊரும் சுற்றி பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்தந்த காலத்தில் நாம் செய்யணும். கிட்டத்தட்ட இதற்காக ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கையில் எடுத்துக்கிட்டா கூட தப்பு இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதவங்க என்னுடைய ஆன்மீக அறிவியல் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். நேர மேலாண்மைன்னு ஒரு தலைப்பு பேசியிருக்கேன். இன்றைய காலகட்டத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்று. அது தனியாக 1 மணி நேரம் பேச வேண்டிய டாபிக், கேட்டுப்பார். அதனால தான் அன்பர்களே, பிரச்சனைகளில் இருபாலாருக்கும் இருவருக்கும் கணவன் மனைவி இருவருக்குமே பொறுப்பு இருக்கிறது. அவங்களையே முழுசா பொறுப்பாக்கிட்டு எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, தவறு. அப்புறம் எதுக்கு நீங்க பெட்டர் காஃப்னு இருக்கீங்க தோல் கொடுக்காம, இல்லையா? அதனால இந்த இடத்துல ஒரு பரஸ்பர நம்பிக்கை தேவைப்படுகிறது. ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்திக் கொள்வது மட்டுமல்ல, நம்பிக்கையும் இணைந்த அன்பு என்று சொல்லலாம். இந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா, ஆமா அவங்க செய்வாங்க, ஆனா என்னுடைய கருத்துக்கு பொருத்தமா தான் செய்வாங்கன்ற தெளிவு இருக்கணும். இந்த தெளிவு 2 பேருக்கு இருந்ததுன்னா அதுதான் பரஸ்பர நம்பிக்கை என்று அன்பர்களே. அதான் வள்ளுவம் சொல்லுகிறது, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்லுகிறது, இல்லையா? இனிய உளவாக நல்ல சொல்லலாம் எவ்வளோ இருக்குதுயா. ஆனா இன்னாத கூறல் என்ன பண்ணிடுறோம்? திட்டிடுறோம், வெறுத்துடுறோம், சபிச்சிடுறோம். இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவம் சொல்லுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழப்போகிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டும். வேறொருவர் வாழப்போவதில்லை, வேறொருவர் வாழ்ந்து விடுவதில்லை, வேறொருவருக்காக நாம் வாழவும் முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஊர் என்ன சொல்ல, உலகம் என்ன சொல்லும்னே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. அது சமுதாயத்தினுடைய பாங்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அது வேற விஷயம். அது ஊரோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் பலகற்றும் அறிவிலாதார் என்றும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்முடைய லைஃப் ஒரு தடவை தான் வாழறோம். அந்த நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குங்கிறத உணர்ந்துக்கிறதுக்கு தன்னம்பிக்கை தேவைப்படுதா இல்லையா? அப்ப அந்த தன்னம்பிக்கை எடுக்கிறத தவறிடுறோம். எல்லாத்துலயும் குழப்பவாதியாவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இவன் என்னைக்குதான் மேம்படுறது? அப்ப அவன் நடத்துற இல்லறம் எப்படி இருக்கும்? அது தொல்லறமா தான் இருக்கும். அதனால இல்லறம் தொல்லறமாக இல்லாமல்
இல்லறம் நல்லறமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அன்பர்களே, நமக்கு பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. ஒருவரை ஒருவர் மதித்தல் வேண்டும், ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனா, நான் ஆண்களை பார்த்து கேட்கிறேன், ரொம்ப காலையிலிருந்து சிரமப்பட்டு எல்லா வேலைகளையும் முடிச்சு மதிய உணவு தயார் பண்ணி வச்சு கணவன் எப்போ வருவார்னு காத்துக்கிட்டு இருந்து அவங்க வரும்போது உபசரிப்பு பண்ணி உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. முழு மனதோடு செய்கிறாங்க. ஆனா வந்தீங்க, கை கழுவுனீங்க, சாப்பிட்டீங்க, ஃபோன் பேசிக்கிட்டு அப்பால போயிட்டீங்க. இந்த உண்ட உணவுல இருக்கக்கூடிய தரம், சுவை, நிறைவு, மகிழ்ச்சியை என்றைக்காவது நல்லா பண்ணியிருக்கேன் இன்னைக்கு சாப்பாடு. அந்த பொரியல், சாம்பார் கூட அவ்வளோ அருமையா இருந்தது. இன்னைக்கு கூட்டு வச்சிங்களா, அது நல்லா இருந்தது. இன்னைக்கு ரசம் ரொம்ப டிஃப்ரெண்டா ஆகி போச்சு, சிறப்பா இருந்தது அப்படின்ற ஒரு பாராட்டுதலை கூட கொடுக்க தவறி விடுகிறோம். அதுதான் வேதாந்தி மகேஷ் சொல்றாங்க, பாராட்டுங்கள் என்று சொல்லுகின்றார் அன்பர்களே. அந்த பாராட்டுதல் என்று சொல்லக்கூடியது மனந்திறந்து பாராட்டுவதற்கு தவறி விடுகிறோம் என்பதுதானே. அப்ப இது மிக அவசியம். எப்படி ஒருவருக்கொருவர் பாராட்டிக் கொள்ள வேண்டும். நல்லது கேட்கிற போது, நல்லதை காண்கிற போது அங்கே நாம் பாராட்ட தயாராக இருக்கணும். பாராட்டுறதுக்கு மனசு வரலன்னா ஊக்கப்படுத்த முடியாது இல்லையா? நல்லா உட்காந்து வக்கனே சாப்பிட்டு போனீங்களே, சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னா என்ன? ஆமாமா ரைட்டு தான் அப்படின்னு நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். அது மாதிரி அன்பர்களே, அது இணைப்பு கூடுகிறது. நீங்க திறந்துட்டு போய் சாமியை காண்றதெல்லாம் அப்புறம், துறவரமெல்லாம் அப்புறம்தான். இல்லறமே சிறந்தது என்று வள்ளுவமும் எடுத்துரைக்கிறது. அதனால குற்றம் பார்க்கில் சுற்றமில்லைன்னு சொன்னாங்க. குற்றமில்லாத மனிதன் எங்க இருக்கான்? 5 அப்ப மனிதன்னா எரேஸ் ஹியூமன். மனிதனுடைய இயல்பு தவறு செய்தல்ன்றது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ரொம்ப பக்கா பர்ஃபெக்ட்னஸ் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியுமா? இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தவறுகளையும் குற்றங்களையும் குறைகளையும் பிணக்குகளையும் மட்டுமே யோசனை ஒரு மனைவி கிட்ட மாட்டின புருஷனா இருக்கட்டும், இப்படி குறை சொல்றதே வேலையா இருக்கிற ஒரு கணவன் கிட்ட மாட்டின வாழ்க்கை துணை மனைவியாக இருக்கட்டும், அவங்க பாடு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதனால பாராட்டுவதற்கு தயங்கக்கூடாது. எனவே ஒரு கற்பனை உலகத்துல சினிமாவையும் சீரியலையும் பார்த்துட்டு நம்ம கற்பனை உலகத்துல வாழக்கூடாது. பி இன் பிரசன்ட். ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. எது நடைமுறை சாத்தியம்னு பாருங்க, கணக்கு போடுங்க. நீங்க அதை வேறொருவர் வாழ்ந்து காட்ட முடியாது. எனவே நம் வாழ்க்கை நம் கையில் தான் என்ற நம்பிக்கை உணர்வை உங்கள் முன் விதைத்து, இல்லறம் என்பது ஒரு நல்லதொரு குடும்பம், நல்ல பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். அந்த அன்பும் பண்பும் உடைத்தாயின் இயல்வாழ்க்கை இல்லையா சிறப்புடையது என்று வள்ளுவமும் சொல்லுகிறது. எனவே அந்த மனைவியானவள் துறந்து வர்றாங்க, உண்டா இல்லை? அவங்க பெற்றவங்களை விட்டு வர்றாங்க, அவங்க உடன்பிறப்புகளை விட்டு வர்றாங்க, அந்த ஊரை விட்டுட்டு வர்றாங்க, அந்த பிறந்த வீட்டை விட்டுட்டு வர்றாங்க, உறவுகளை விட்டுட்டு வர்றாங்க. அவங்களை எவ்வளவு போற்றி பாதுகாக்கணும்ன்றது இந்த ஆடவன் கையில் எடுக்காத போது அது இல்லறமாக இருக்காது இல்லையா? அதே போல மனைமாட்சின்னு குரல் வருது, படிச்சிருக்கீங்களா? அவகிட்ட இந்த நல்ல பண்புகள்லாம் இல்லைன்னா என்னுடைய தாயினும் வள்ளுவமே சொல்லுகிறது. இல்லாள் கண் இல்லாயின் என்னுடைய தாயினும் என்ன இருந்தா என்னங்க?
அந்த பொண்ணுகிட்ட ஒரு பொறுமையும் அன்பும் கனிவும் இல்லைன்னா இவளை கட்டிக்கிட்டு என்னத்த பண்றதுன்னு வள்ளுவமும் சொல்லுது. அதனால இந்த இணக்கங்கள், இந்த நிறைவுகள் இவையெல்லாம் நாம் புரிந்து பின்பற்றி மலர்ச்சி பெற முடியும். எங்கேனும் சில குடும்பங்களில் சில பிணக்குகள் நடைபெறுகிற போது அங்கே ஓப்பன் ஹார்ட்டட்னஸ் இல்லைங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மனம் திறந்த பண்பு இல்லாதனால்தான் இடையூறு எல்லாம் வருது, இடைஞ்செல்லாம் வருது, கஷ்டமெல்லாம் வருது. இந்த கஷ்டமெல்லாம் இதுவரையில நாம பார்த்தோம் பாருங்க. இந்த ஒவ்வொரு கருத்தாக யோசனை பண்ணி கையில் எடுத்துட்டோம்னு சொன்னா நாம் தான் சிறந்த இல்லறத்தில் மிக்கோன். ஐயமே இல்லை. நினைச்சிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகாதவங்கலாம் கல்யாணம் ஆயிட்டா சினிமாவில் தான் போடுவான். ஒரு பெண்ணை கல்யாணம் காதல் பண்ணுவான், போராடுவான், கல்யாணம் பண்ணுறதுக்காக இது பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ண உடனே சுபம் அப்படின்னு டைட்டில் கார்டு போடுவாங்க. என்ன கேட்டால் கல்யாணம் பண்ணிட்டா அங்கே சுபம்னு டைட்டில் கார்டு போடுறது தவறு. அதுக்கப்புறம் தான் இவங்க ஹவு டு லிவ்ங்கிறது தான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் நம்ம பேசியிருக்கோம். அப்போ அந்த இல்வாழ்க்கை, இல்லறம் என்று சொல்லக்கூடியது நல்லறமாக விளங்குவது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. எனவே வெற்றி பெற்றவர்களாக திகழ்வோம். முடியும், இதில் ஒன்றும் தடை இல்லை. நான் பேசுனதெல்லாம் ஏதோ வாய் வேதாந்தம் இவர் பேசிக்கிட்டு இருக்காருன்ட்டு கேட்டு அப்பால போயிட்டு இருக்காருங்க. நீங்கள் கேட்டு பாருங்க, அனுபவிச்சு பாருங்க, கிராஸ் செக் பண்ணி பாருங்க, டிக் பண்ணி பாருங்க, இதெல்லாம் ஆகுமா ஆகாதான்னு. ஆகும்னா எடுத்துக்கிட்டு செயல்படுத்துங்க, நல்லறம் நடத்துவீங்க. ஏதாவது நான் பேசுறதுல நீங்களே தப்பா ஃபீல் பண்ணா கூட நீங்க எனக்கு ஃபோன் போட்டு கேளுங்க. பாலகிருஷ்ணன் இருக்காரு நிர்வாகி, அவர்கிட்ட என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு. ஏன்னா நம்ம இதில் பொது வெளியில் போடுறதில்ல, ஃபோன் நம்பரை நான் போடுறதில்ல. அதனால் அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க, கேளுங்க, பேசுவோம். ஏன்னா சாத்தியமில்லாத ஒன்றை நான் பேசிக்கொண்டிருக்கவில்லை, நடைமுறை சாத்தியமான ஒன்றைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனவே இல்லறம் அல்லது நல்லறம் என்று கூறி என்னுடைய உரை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க. நன்றி, மகிழ்ச்சி. அந்த நிறைவு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் என்றைக்கும் உங்களுக்கு சித்திப்பதாக என்று கூறி இந்த இனிய போதிலே உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல உரையை நிகழ்த்துவதற்காக சிவம், அன்பே சிவம் இல்லையா, இந்த அறக்கட்டளை மூலமாக நமக்கு மிக சிறப்பாக ஒரு தலைப்பில் பேசுறதுக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் பெரியவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. மிக்க நன்றி ஐயா. ராஜேஸ்வரன் ஐயா இருக்கீங்க. கீதா ரவி அம்மா. வணக்கம். ஆண்டி நல்லா இருந்துச்சு. நான் இப்போ ட்ராவலில் இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுகிறேன். நல்லா இருந்துச்சு, அருமை. பதிவு பண்ணி குழுவில் போடுவோம், நீங்கள் கேட்டு மறுபடியும் கூட பேசுவோம். நல்லது. ராஜேஸ்வரன், நீங்கள் எந்த ஊருங்க? நான் சிவகாசி. சிவகாசி சிவகாசி. மகிழ்ச்சி, வாழ்க்கை. நன்றி ஐயா. லிங்க் உடனே அனுப்பிடுவோம். நீங்க ஃபுல்லா ஒரு வாட்டி கேட்டுட்டு நீங்க அப்புறம் உங்க சப்ஜெக்ட் வந்து ஐயா கிட்ட கேட்கலாம். நன்றிங்க. கீதா ரவி. என்ன மாதிரியா லேட்டா வந்தீங்க? வணக்கம். வணக்கம்ப்பா, நான் ஸ்கூல்ல இருக்கேன். நான் சரி சரி சரி, நீங்க பாருங்க, கடமை பாருங்க. இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை. வாழ்கம். மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதே போல கணவன் அமையறதும் இறைவன் கொடுத்த வரம். ஆமா, சரியா? அப்புறம் அதுக்கு இது மட்டும் இல்ல, இதுக்கு கண்கள். ஆமா, அது மட்டும் இல்ல, நாட்டு நல்லறமா இருக்கும்போது நாட்டின் கண்களும் பெண்கள் தான் அப்படின்னு சிறந்த நல்ல பெண்கள் ஒரு சிறந்த பல்கலைக்கழகம், படித்த பெண்கள் பல்கலைக்கழகம். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. சிறப்பு, நன்றிப்பா. அப்புறம் வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.
வேற யார் இருக்கீங்க? வாங்க பேசுங்க. நன்றிங்க அம்மா. முழுசா மிக்க நன்றி. கேட்காதவங்க பதிவு வரும், கேட்டுட்டு என்கிட்ட பேசு. ஓகே. குமரேசன் ஐயா வந்திருக்காங்க, லாஸ்ட்ல வந்தாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் ஐயா. குமரேசன் சார் வாழ்க்கணும். வணக்கம் ஐயா. நான் இப்பதான் வந்தேன். மற்றபடி எப்பொழுதுமே உங்களுடைய வேதாத்திரிய அந்த அமுதமொழி அருள்நிதியாகவே பொருள்நிதியோடு இருக்கும். அது அருள்னு சொல் அகராதியிலிருந்து வரக்கூடிய தமிழ் நயம், சொல் நயம், அது விற்பா நயம். அது எப்பொழுதுமே நான் நிறைய உங்களத நான் ரிவைண்டிங் கேட்பேன், டைம் கிடைக்கிறது இல்லை. ஆனா ஒவ்வொரு குரூப்லயா போய் நான் உங்களுடைய தனிப்பட்ட இதை மட்டும் நான் பார்த்துட்டு வர்றேன். ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தையை கேட்க நான் ரொம்ப அகம் குளிர்வடைகிறேன். அதனால நீங்களும் அனைவரும் இல்லறத்தில் நல்லறம் என்ற அற்புதமான வள்ளுவன் கொடுத்த அந்த வாழும் வள்ளுவம் தருகின்ற வகை நகை என்பது நமக்கெல்லாம் இல்லறம் என்கிற ஒரு நமக்கு அதிகாரமே இருக்கு. அது போல ஒவ்வொன்றும் நமக்கு வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தணும், எப்படி இருக்கணுங்கிற அந்த அறநெறி தவறாம வாழ்கின்ற ஒழுக்கம் தான் பெரிய விஷயம். இது எனக்கு இப்ப உணர்ந்தது. அதனால சைவம் தருவதும் சைவம் நமக்கு போதிப்பதும் அதுதான் உண்மையே. வாழ்த்துக்கள். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். அறநெறி வைத்த அறநெறிகள் தழுவிய இல்லறம். உண்மைதான். அந்த அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம். அது எவ்வளவு பாருங்க, குரல் அங்கங்க நமக்கு கை கொடுக்குது, பேசும்போது தானா வருதுங்க. சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி. மகிழ்ச்சி. வாழ்க்கணும். மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா உங்க ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது புத்தரோட இதுல இருந்து ஆரம்பிச்சு, புத்தரோட லைஃப்ல இருந்து அவர் அவ்வளவு பெரிய ராஜா, அவரு ஞானத்தை தேடுறதுக்காக விட்டுட்டு துறவரம் போய் அதுக்கப்புறமா எல்லா ஞானம் எல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது அவங்க வைஃப் ஒரு கேள்வி கேட்பாங்களாம். இப்ப நீங்க அடைஞ்சதை நீங்க வீட்டுல இருந்து அடைஞ்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்களாம். அப்பதான் அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் பண்ணா, அது எனக்கு தெரியல அப்படின்னு ஓப்பனா ஒத்துக்குப்பாங்க. வீட்டுல இருந்தே நம்ம ஞானம் பெறலாம், இல்லறத்துல இருந்தே பெறலான்றது எனக்கு அப்ப தெரியல அப்படின்னு உண்மை அப்படியே சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த கதை முடியும். ஒத்துப்பாரு. அதுவே ஞானம் அடைஞ்சதுக்கு ஒரு அறிகுறி. அந்த இடத்தை எதற்காக நான் சொல்ல வந்தேன்னு சொன்னா, வள்ளுவமும் அதை வலியுறுத்துது. துறவரம் சிறந்ததா இல்லறம் சிறந்ததான்னு எடை போட்டு பார்த்தா இல்லறம் தான் சிறந்தது என்று வள்ளுவம் சொல்லுகிறது. அப்ப சாமியாரா போறது பெருசு கிடையாது, விட்டுட்டு ஓடுறது பெருசு கிடையாது. நீ பயந்து போயிட்டேன்னு அர்த்தம், பிரச்சனை எதிர்கொள்ள பயந்துட்டேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். குடும்பத்தினருக்கும் பக்குவப்படுறான். ஆமா, இப்ப விட்டு போறவங்களும் அப்படிதான் பயந்து போறாங்க. வீட்டு சுமைய இது பண்ணுங்க, பேலன்ஸ் பண்ண முடியாம போறவங்க தான் இப்ப நிறைய பேர் இப்படி சாமியாரா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வேற சொல்றாங்க. எப்பவுமே நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப நல்ல இதெல்லாம் சொன்னீங்க. அவங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துற வகையில எங்க பார்த்தாலும் இப்ப அன்னதானமா இருக்கு. இது எனக்கு ரொம்ப கவலை. இப்ப எல்லாம் அன்னதானம் தேவைதான். பசிக்கு உணவு கொடுத்தல்ன்றத புண்ணியமான ஒரு விஷயத்தை விட சிறப்பு கிடையாது. ஆனா அதே இயேசுநாதர் என்ன சொன்னாரு, நீங்கள் எல்லாம் உங்களை மீன்பிடிக்க பழக்குகிறேன் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப மீன் பிடிக்கிறதுக்கு உனக்கு கத்து கொடுக்குறையா, நீ பிடிச்சு சாப்பிடுறதுக்கு பழைக்கோ. அப்ப எல்லாமே எனக்கு வாயில விழணும்னு எதிர்பார்க்கிற பாவமும் தவறு தானே. அப்ப உழைக்கிறதுல தயக்கமின்மை இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு இருக்கான்னு கேட்டா ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. உழைக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ கஷ்டப்படணும், அதுக்கு பேசாம நான் சும்மாவே உட்காந்துருக்கேன்னு நினைக்கிற பாவங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்களோ தெரியாது. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. அது மாதிரி அது மட்டும் இல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லாம மாமியார் மருமகளோட இதுவும் அந்த ஆங்கிள் இருந்தும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி உங்களோட புக்கு பெண்மை மனிதத்தின் முழுமை, அதுவே அவ்வளவு நல்ல இதெல்லாம் இருந்துச்சு. அதை படிச்சாலே நம்மளுக்கு புரிஞ்சுடும், ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா எப்படி லைஃப்ல போகணும் அப்படின்றது. ரொம்ப அருமையா இருந்துச்சு. வேதாத்ரி மகரிஷி கிட்டயே ஒருத்தவங்க கேட்டாங்களாம், விட்டு கொடுத்து போங்கன்னு நீங்க சொல்றீங்களே, 2 பேர்ல யார் விட்டு கொடுத்து போறது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, யாருக்கு அறிவு இருக்கோ அவங்க விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு. நான் எப்படி சொல்வேன்னா, யார் அதிகமா விட்டு கொடுக்கறாங்களோ அவங்கதான் குணத்தில் உயர்ந்தவர்கள்.
குணத்தில் நல்ல பண்பாளர் அதிகமா விட்டு கொடுக்கறவங்க தான் உயர்ந்தவங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்படி நம்ம சொன்ன என்ன சொல்றாங்கன்னா, லைஃப்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்கலாம். லைஃப் ஃபுல்லாவுமே அட்ஜஸ்ட்மெண்டா இருந்தா எப்படி அப்படின்னு எப்படி அவங்களுக்கு சொல்லி நம்ம தியாகம் செய்தவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருக்கா இல்லையா? தனக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென வாழ்னர் இருந்திருக்காங்களா இல்லையா? தனக்காக வாழ்ந்தவங்க ஹிஸ்டரியில வந்திருக்கா? இல்ல, உலக சரித்திரத்துல வரவே முடியாது. அவன் வாழ்ந்தான், அவன் தொழில் செஞ்சான், அவனுடைய குடும்பத்தை பார்த்தான், அவனுடைய தொழிலை பார்த்தான், வாழ்ந்தான், செத்தான்னா பிரயோஜனம் இல்லை. அவனே வாழ்ந்தான், பிறருக்காக வாழ்ந்தான், ஒரு மதர் தெரசா போல. அப்ப அவங்க ரெக்கார்ட் ஆகுறாங்க ஹிஸ்டரியில. அதுதான் சிறப்பு. அதான் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. நம்ம என்ன நினைச்சீங்கன்னா அவங்க அறியாமல் இருக்காங்க, அவங்க சொல்லி புரிய வைக்க வேணாம், நம்ம கொஞ்சம் அறிவு இருக்குல்ல, நம்ம இது பண்ணிட்டு போலாம். அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லாம அக்செப்ட் பண்ண, எதிர்பார்த்தால் ஏமாற்றம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குல்ல, அதை நம்ம எதுவும் எதிர்பார்க்காம நம்ம கடமை, இப்ப இல்லறத்துல இருக்கோம், நம்ம கடமை, ஹஸ்பண்ட் கடமை இது, ஒய்ஃபோட கடமை இது அப்படின்ற இதுல போயிட்டோம்னா இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வராம இருக்கும், இல்லறம் நல்லறமா இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க இன்னைக்கு. லாஸ்ட்ல ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க, நண்பேண்டான்னு போட்டிருக்கீங்க, உங்க பேர் என்னன்னு தெரியல. இந்த பதிவு குழுவுல போடுவோம், ரெக்கார்டு ஃபுல்லா பண்ணிருக்கோம். நீங்க புதுசா வந்தவங்க அதை முழுசா கேட்டுட்டு என்னை தொடர்பு கொள்ளும். நன்றிங்க ஐயா. நண்பேண்டா. நன்றி, வணக்கம். பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இல்லறத்தில் நல்லறம் என்ற அருமையான தலைப்பில் சிறப்பானதொரு சிந்தனையை நமக்காக அளித்த அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். மற்றும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் நல்லதொரு இணைப்பில் சந்திப்போம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.